இந்த விலங்கோட அழுகையோட காரணம் இந்த வீடியோட எண்டில் நீங்களே புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் சில பேர் ஏப்ஸ்னா மனித குரங்களை மட்டும்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏப்ஸ்ன்னு சொல்றது வாலில்லாத குரங்கு என்பதோட பொதுவான பேருங்க. அதுலயும் அந்த ஏப்ஸ் கிரேட்டர் ஏப்ஸ் அண்ட் லெஸ்டர் ஏப்ஸ் பிரிக்கிறாங்க. அந்த கிரேட்டர் ஏப்ஸ்குள்ள தான் நம்ம பாக்குற கொரில்லா, சிம்பன்சி, ஒராங்கொட்டான் மற்றும் நம்மள மாதிரி மனிதர்களும் அதுக்குள்ள தாங்க வரும். ஏன் மனிதர்கள் அதுக்குள்ள வந்த காரணம் என்ன? கொரில்லா, சிம்பன்சி போன்ற உயிரினங்களோட 98% டிஎன்ஏ மனிதரோட ஒட்டு போனதால் தான் குரங்குல இருந்து வந்தானே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கிரேட் ஏப்ஸோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? இதுங்களால தன்னை கண்ணாடி முன்னாடி பார்த்தா தான் தான் சொல்லி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் மனிதருக்கு அடுத்தது இருக்கிற ஒரே ஒரு உயிரினங்கள் இந்த கிரேட் ஏப்ஸ்ல இருக்க உயிரினங்கள் தாங்க. ஆனா இதோட சோக நிலைமை என்ன தெரியுமாங்க? இன்னும் கொஞ்ச நாள் இந்த உயிரினங்களா இல்லாமலே போக போகுதுங்க. ஆமாங்க, மனிதனோட சுயநலம் காடு அழிச்சது, அதுங்களை வேட்டையாடுந்து, அதுங்களை கடத்துன்னு பல கொடுமைகளை பண்ணியிருக்கோம். அது இல்லாம நேச்சுரா சேர்ந்து இந்த ஒராங்குட்டான், கொரில்லா போன்ற பல உயிரினங்கள் இந்த உலகத்தொட்டு மறைய போகுது. IUCN சொல்ற லிஸ்ட்ல உயிரினங்களை என்டேஞ்சர் அனிமலா மாறி இருக்குங்க. இந்த தகவல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா, அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க.